இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துகள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரல் ஒலி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திரு விவிலியத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே ஆற்றல், வல்லமை, சக்தி அனைத்தும் அடங்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்வு அடங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 12வது காட்டுகிறார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினையை அவர்கள் பெறுவார்கள். அன்பானவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நீங்கள் என் மக்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் மக்களாய், கடவுளுடைய மக்களாய், கடவுளுடைய மக்களுக்குரிய தகுதியை பெற்று இருக்கிறோம். அந்த தகுதி, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது, தகுதி எப்படி மெய்ப்பிக்கப்படுகிறது? சோதனைகள் வருகிற பொழுது. எல்லா மனிதருக்கும் சோதனைகள் உண்டு. ஆனால் கடவுள் நம்மை சோதிப்பதில்லை. எல்லா மனிதருக்கும் சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகள் வரும் பொழுது மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவை. அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மெய்ப்பிக்கிறோம், நாம் சமர்ப்பிக்கிறோம், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். சோதனைகள் வரும் பொழுது மன உறுதி தேவை. மன உறுதி இருக்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகிறோம். மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியினை நாம் பெறுகிறோம், வெற்றி கொள்கிறோம். அன்பானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையில பாருங்க. யோபு நேர்மையாளராய், மாசற்றவராய் இருந்தார். ஆனால் சோதிப்பது யாரு? சாத்தான் கடவுளுடைய பக்கம் சென்று யோபுக்கு விரோதமாக சோதனைகளை கொடுக்க அனுமதி கேட்கிறார். ஆண்டவரும் யோபுனுடைய அந்த நேர்மையும் குற்றமற்ற தன்மையையும் அறிந்த கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். பலவிதமான சோதனையிலிருந்து அனுபவித்த அந்த யோபு கடவுளை விட்டு பிரியாமல் அவருடைய தகுதி மெய்ப்பிக்கிறார். நான் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் என்னை கொன்றாலும், என்னை பலவிதமான நோய்களுக்கு வருத்தினாலும் நான் கடவுளை விட்டு பிரிய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதி. அதுதான் தகுதி. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற தகுதி எப்பொழுது வரும்? சோதனைகளை மன உறுதியுடன் தாங்குகிற பொழுது. ஐயோ, எனக்கு இந்த சோதனையை கடவுள் கொடுத்துட்டாரே என்று நாம் நினைக்கலாம். அதே யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, சோதனை வரும் பொழுது இச்சோதனை கடவுளிடம் இருந்து வந்தது என்றும் யாரும் சொல்லக்கூடாது. கடவுள் நம் ஒருவரையும் ஆண்டவர் சோதிப்பது இல்லை. அப்படி நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது அதை மன உறுதியுடன் தாங்கிக் கொள்கிற சக்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அதிலிருந்து விடுதலை பெறுகிற சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சோதித்தார், பரிசோதிக்கிறார். நம்ம ஒருவரையும் ஆண்டவர் சோதிப்பதில்லை, பரிசோதிக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு விலக மாட்டார்கள் என்று ஆண்டவர் பரிசோதிக்கிறார். எப்படி ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிற பொழுது, தேர்வு வருகிற பொழுது நல்லவிதமாக எழுதுகிற பொழுது தேர்ச்சி அடைகிறார், வெற்றி கொள்கிறான். அதே போல ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கிறார்.
அன்பானவர்களே, சோதனைகள் வருகிற பொழுது ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று சொல்லாதபடி அதிலிருந்து மன உறுதியுடன் அதை எதிர்த்து நின்று நாம் வெல்லுகிற தகுதியை நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பலவிதமான சோதனைகள் எங்களுக்கு வரும் பொழுது அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக மாறும். ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு சக்தியை தாரும், எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று